செயலாளர் தமிழ்நாடு லாரி புக்கிங் ஏஜென்ட் சம்மேளனத்தினுடைய டீசல் உயர்வை கண்டித்து மத்திய மாநில அரசை கண்டித்து இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்னாடி இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோயம்புத்தூர் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் கவுன்சில் சார்பாக 20 சங்கங்கள், அதாவது கோயம்புத்தூர் லாரி உரிமையாளர் சங்கம், கோயம்புத்தூர் சிட்டி லாரி புக்கிங் ஏஜென்ட் அசோசியேஷன், கோயம்புத்தூர் குட் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன், கோயம்புத்தூர் தினசரி பார்சல் சர்வீஸ், பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், எல்சிவி இலகுரக லைட் வெஹிக்கிள், லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள், இந்த மாதிரி 20 லேபர் அசோசியேஷன், இந்த மாதிரி 20 சங்கங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்காங்க. இதனுடைய முக்கிய சாராம்சம் என்ன அப்படின்னா, மத்திய அரசு டீசல் உயர்வை உயர்த்தினது கண்டனம் தெரிவிச்சுதான். எங்களுக்கு தினமும் ₹1 50 பைசா 80 பைசாட்டு டீசல் விலையை ஏற்றிட்டே இருக்காங்க. இந்த டீசல் விலை எங்கள் வாழ்வாதாரத்தை ரொம்ப டோட்டலாக நசுக்குது. எங்களால் தொழில் செய்ய முடியல. நாங்கள் ஏற்கனவே பல இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அதாவது லாரி தொழிலில் லாரி உரிமையாளருக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இப்போ ரீசெண்டாக VLTD வெஹிக்கிள் லொக்கேஷன் ட்ராக்கிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாட்டணும்னு சொல்லி அதுக்கு ஒரு 15,000 கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஃபிட்னஸ் FC ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்பேஜ் பாலிசின்னு சொல்லிட்டு பழைய வாகனத்தை ₹850 FC கட்டணத்தை இன்னைக்கு ₹30,000 கட்டுன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கும்போது அடுத்தது VLTD, இப்போ டீசலு, இன்சூரன்ஸ் பிரீமியம், ஸ்பேர் பார்ட்ஸு, டோல்கேட்டு, நாங்கள் போராடுறது எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு மாத்திரம் இல்லை, நாங்கள் பொதுமக்களுக்கு சேர்ந்து தான் இந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்துகிறோம். எப்படின்னா, நாங்கள் டீசல் விலையை ஜாஸ்தியாகிறது பேஸ் பண்ணி வாடகை சேர்த்துனோம்னா பொதுமக்கள் பயன்படுத்தும் எல்லா பொருளினுடைய விலையும் உயர்வாகும். அதனால் இது பொருளாதாரம் இப்படியே போயிட்டு இருந்தது நாட்டில் பொருளாதார வீழ்ச்சி ஆகி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுமக்களே நடத்துவாங்க. இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக மத்திய மாநில அரசு தயவு செஞ்சு டீசல் விலையும், இன்சூரன்ஸ் பிரீமியத்தையும், FC கட்டண உயர்வையும், டோல்கேட் கட்டணத்தையும் கைகூப்பி தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன். கம்மி பண்ணுங்க. இல்லைன்னா மாபெரும் போராட்டம் வெடிக்கும் வரக்கூடிய நாட்களில். புதிய கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். எங்கள் கோரிக்கை வாங்கியிருக்காங்க, பரிசீலனை பண்ணி நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நாங்கள் வரவேற்போம். எங்களுடைய ஆதரவும் வரக்கூடிய மாநில அரசு தேர்தலையும் சரி, மத்திய அரசு தேர்தலையும் எங்களுக்கு மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்கு. நாங்கள் இவ்வளவு நாள் காமிச்சிக்கல. இன்னும் வரக்கூடிய நாட்களில் எங்கள் ஓட் பேங்க் எங்களுக்கு யார் ஃபேவர் பண்ணி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு, முழு ஆதரவு கொடுப்போங்கிறது இந்த நேரத்தில்